ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நோட்ஸும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸும் சரி, உடனே லிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் டெலிகிராம் குரூப்பும் வாட்ஸ்அப் குரூப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதாவது ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அரியர் வச்சுருந்துருக்கீங்க, சரியா? ஏன்னா நிறைய பேர் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிங்க, சார் நாளைக்கு எக்ஸாம் எங்களுக்கு வந்து பைத்தான் எக்ஸாம் இருக்குது சார், அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கள், நாங்கள் எப்படியாவது வந்து அரியர் நாங்கள் கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கேட்ட காரணத்துக்காக தான் என்னாச்சு பார்த்திங்கன்னா பைத்தானுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம், சரியா? கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணி நீங்கள் என்னாச்சு பார்த்திங்கன்னா அரியர் வந்து கிளியர் பண்ணணும். அதுதான் நம்ம சேனலோட ஆசை விருப்பம் கூட. ஓகே, GE 3151, சரியா? ரெகுலேஷன் 2021 நம்ம 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் கிடையாது, கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோடு என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அன் அல்காரிதம், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் தி பில்டிங் பிளாக்ஸ் அன் அல்காரிதம், சரியா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து நான் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணுவோம், சரியா? அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் பைத்தானை ஈஸியாக நீங்கள் எதாச்சும் பார்த்தா கிளியர் பண்ணிவிட்டு வந்துட முடியும். கிவ் தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி ஃப்ளோ சார்ட் அண்ட் சூடோ கோட், சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த சூடோ கோட்லேருந்து பார்த்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்டுருவாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அது 15 மார்க் கொஸ்டின்ஸை கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி ரிக்ரெஷன் அண்டு ஐட்ரேஷன், சரியா? இந்த டிஃப்ரெண்ட் பிட்வீன்கிற கொஸ்டின் கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் வந்து ஃபுல் மார்க் நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, சரியா? ஏன்னா அதில் வந்து மார்க் வந்து நம்ம குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. அதை பார்த்துங்க. இப்போ யூனிட் 2 நம்ம பார்க்குறோம். யூனிட் 2லும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்காக 2 மார்க் கொஸ்டின்ஸு வித் ஆன்சர்ஸோடு இருக்குது, சரியா? அதனால் இதை பார்த்துங்க. கண்டிப்பாக வாட் இஸ் டியூபல், சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் அதாவது வாட் இஸ் தி சிம்பிள் ஆஃப் கமாண்ட், சரியா? இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னாவே, கொஞ்சம் நீங்கள் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி கொஞ்சம் நாலேஜ் இருந்தாவே போதுமானது. ஈஸியாக நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம், சரியா? எப்படி இருந்தாலும் சின்டாக்ஸ் எழுத சொல்லி என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3rd யூனிட் கண்ட்ரோல் ஃப்ளோ ஃபங்க்ஷன், சரியா? இது 3rd யூனிட் ரொம்ப முக்கியமான யூனிட். 3rd யூனிட்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அதை கண்டிப்பாக நமக்கு 16 மார்க் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 2 மார்க் கொஸ்டின்ஸும் நல்லபடியாக நீங்கள் பார்த்துங்க. எக்ஸ்பிளைன் அபவுட் தி ஸ்ட்ரிங் மாடலோ, சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க, சரியா? உங்களுக்கு வந்து அதாவது லாஸ்ட்டு செமஸ்டர் எழுதுனேன், சரியா? அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எழுதுறீங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அப்படி வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உடனே என்னாச்சும் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன், சரியா? கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரியே ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். பைத்தானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான யூனிட் என்னாச்சு பார்த்தா 3rd யூனிட், 4th யூனிட், 5th யூனிட்டும் ரொம்ப முக்கியமான யூனிட். அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. ஈஸியாக நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.